தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் வாரியலில் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெறுகிறது. தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நடத்தும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் கொண்டாட்டம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் முடக்கத்தை முறியடிக்கும் முயற்சியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார். பிரான்சின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சில முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் லூகொர்னு வெளியிட்டுள்ளார். மக்ரோனின் மக்கள் நம்பிக்கை 16% குறைவடைந்துள்ளது. பிரான்சில் 2027ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இடதுசாரி முகாமில் பிளவு ஏற்பட்டுள்ளது. யான்-லூக் மெலோன்ஷோ, பிரான்சுவா ஒலாந்து ஆகியோர் முக்கிய போட்டியாளர்களாக உருவெடுத்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேங்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு விரும்பின கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பாரிஸ் புறநகர் வாரியலில் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெறுகின்றது. வாரியல் தமிழ் கலாசார சங்கம், இந்து சமய கலாசார மன்றம் சேஜி, பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர் சங்கம் இல்து பிரான்ஸ், பிராங்கோ தமிழ் சங்கம் சேஜி ஆகியன இணைந்து நடத்தும் பொங்கல் விழா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை வாரியல் ஹோட்டல் டு வில் கிராண்ட் சால் ஆந்த்ரேஸில் நடைபெறுகின்றது. கலை கலாசார நிகழ்ச்சிகள் பல நடைபெறுகின்றன. சுவைமிகு உணவு வகைகளும் பரிமாறப்பட உள்ளன. இல்து பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் வருகை தந்து பொங்கல் விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு வரவேற்கப்படுகின்றீர்கள். தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நடத்தும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் கொண்டாட்டம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:30 முதல் நடைபெறுகிறது. தமிழர் வர்த்தக மையம் லா ஷப்பல் பிளஸ் ஜான் கார்ஸ்கியில் அமைக்கப்படும் மேடையில் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. வர்த்தக சமூகம் முன்னெடுக்கும் பொங்கல் கொண்டாட்டத்தில் உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு
அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். பிரான்ஸ் அரசாங்கத்தின் முடக்கத்தை முறியடிக்கும் முயற்சியில் பிரதமர் லூகொர்னு ஈடுபட்டுள்ளார். புதிய வரவு செலவு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பிரான்சின் அரசாங்கம் நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் அரசியல் முடக்கத்தை முறியடிக்கவும் புதிய வரவு செலவு திட்டங்களை முன்வைத்திருக்கிறது. இது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சமூக நலத்திட்டங்களை மேம்படுத்தவும் கை கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற முயல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கு. இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். பிரான்ஸ் வொராயல் தமிழ் கலாசார சங்கம், இந்து சமய கலாசார மன்றம் சர்ஜி, பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர் சங்கம் இல் து பிரான்ஸ், பிராங்கோ தமிழ் சங்கம் சர்ஜி இணைந்து வழங்கும் பொங்கல் விழா 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை சிறந்த கலை நிகழ்ச்சிகள், சுவை மிக உணவு வகைகளுடன் கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றார்கள். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சில முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் வெளியிட்டுள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகொர்னு மெட்டியோன் அரண்மனையில் சிறப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். வரவு செலவு திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளார். ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை விட இது வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் இது சிறந்தது மற்றும் ஒற்றுமையை உருவாக்கும் என்று பிரதமர் செபஸ்டியன் லூகொர்னு கூறியுள்ளார். தொழிலாளர்களின் பக்கத்தில் நின்று அவர்களின் நலனுக்காக செயல்படுவது அரசின் முக்கிய முன்னுரிமையாகும். வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊக்குவிப்பு வழங்கும் வகையில் இந்த நலத்திட்டத்தை சீரமைக்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். 2026 ஆண்டில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 5% இருக்கும் என தெரிவித்துள்ளார். இராணுவத்திற்கான செலவு அதிகரிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சில அரசியல் கட்சிகள் வரவு செலவு திட்டத்தை தடை செய்வதையே விரும்புவதாகவும் இது அரசின் பணிகளை பாதிக்கிறது என்றும் லூகொர்னு விமர்சித்துள்ளார். மேலும் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகளின் ஆசைகள் சில சமயங்களில் பொதுநலனுக்கு எதிராக செயல்படுகின்றன என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் வழக்கமான வாக்களிப்பு மூலம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்றும் மாற்று வழிமுறைகள் கையாளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் பிரான்சின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகளில் முக்கிய மாற்றங்களை குறித்து நிற்கின்றன. பிரான்சின் தற்போதைய குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ 2017 பதவியேற்றார். 2027 வரை பதவியில் தொடர்வார்.
இவரது மக்கள் நம்பிக்கை விகிதம் குறைவடைந்து வருகின்றது. ஜனவரி 2026 16% பிரெஞ்சு மக்கள் மட்டுமே இவருக்கு நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். முன்னர் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது 2% குறைவடைந்துள்ளது. 2026 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இதுவரை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் அரசாங்கம் விசேட நிதி சட்டம் மூலம் செயல்படுகிறது. வரவு செலவு திட்ட விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அரசாங்கத்தின் சீர்திருத்தங்கள், குறிப்பாக ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகின்றது. ஆனால் ஓய்வூதிய வயதை உயர்த்தும் திட்டம் தற்காலிகமாக அரசாங்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிமிக் உயர்வு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. சிமிக் சம்பளம் 1823.03 யூரோவாக உள்ளது. விலைவாசி உயர்வு, எரிசக்தி விலை மாற்றங்கள் மற்றும் வரி மாற்றங்கள் மக்களின் வாழ்க்கை செலவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. 2026 ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் ஓய்வூதியம், மருத்துவ பாதுகாப்பு, குடும்ப உதவிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுகின்றன. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை ஊழியர்களின் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பெல்ஜியத்திற்கு 2000 பிரெஞ்சு மருத்துவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என அறியப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோ 2026 ஆண்டு பயனுள்ள ஆண்டாக இருக்கும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இவரது உரையை விமர்சித்துள்ளன. அரசாங்கத்தின் கொள்கைகள், குறிப்பாக வரவு செலவு திட்டம் மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி மரீன் லு பென்னின் மேல் முறையீட்டு விசாரணையின் முதல் வாரம் நிறைவடைந்துள்ளது. நம்பிக்கை தரும் திருப்பங்கள் எதுவும் ரசம்பளுமோ நேஷனல் கட்சிக்கு ஏற்படவில்லை. மரீன் லு பென் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் விவகாரம் தொடர்பான மேல் முறையீட்டு விசாரணை பாரிஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த விசாரணையின் முதல் வாரத்தில் ரசம்பளுமோ நேஷனல் கட்சி தாம் எதிர்பார்த்ததை விட ஏமாற்றம் அடைந்திருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். ஆயினும் ஒரு வகை எதிர்பார்ப்புடன் உள்ளனர். மரீன் லு பென் தன்னை முதல் நிலை விசாரணையை விட அதிகமாக இப்பொழுது கேட்கப்படுவதாக உணர்கிறார். அவருக்கு தேர்தலில் போட்டியிட தகுதி இழப்பு என்ற அச்சம் இன்னும் தொடர்கிறது. விசாரணையின் முடிவு
அவரது அரசியல் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் 2027 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இடதுசாரி முகாமில் பிளவு ஏற்பட்டுள்ளது. யோன்-லுக் மெலோன்ஷன், பிரான்சுவா ஒலோந்து ஆகியோர் முக்கிய போட்டியாளர்களாக உருவெடுத்துள்ளனர். ஒலோந்து இடதுசாரி கட்சியின் பார்ட்டி சோசலிஸ்ட் கொள்கைகளை தன் ஆதாயத்திற்காக மாற்றி தன்னை எதிர்த்து நின்று 2027 தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்று மெலோன்ஷன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒலாந்து விஷயத்தை சிறிது சிறிதாக ஊசி போட்டு எதிரிகளை பிளவுபடுத்தி முன்னோடியின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து செயல்படுகிறார் என்றும் கூறியுள்ளார். மெலோன்ஷன் ஒலந்தை மிதவாத இடதுசாரி என வகைப்படுத்தி தன்னுடன் போட்டியிடும் ஒரு நல்ல எதிராளி என கருதுகிறார். ஏனெனில் ஒலந்து இடதுசாரி முகாமில் சிலரால் நிராகரிக்கப்படுகிறார். மெலோன்சோனின் இடதுசாரி கொள்கைகள் வெற்றி பெறாது என ஒலாந்து தெரிவித்துள்ளார். இடதுசாரி வெற்றிக்கு திறந்த சமரசம் செய்யும் இடதுசாரி தேவை என வலியுறுத்துகிறார். 2027 தேர்தலில் இடதுசாரி முகாமில் 2 வேட்பாளர்கள் இருப்பார்கள் என ஒலாந்து உறுதியாக கூறியுள்ளார். ஒருவர் மெலோன்சோ வலுவான இடதுசாரி, மற்றொருவர் மிதவாத இடதுசாரி என குறிப்பிட்டுள்ளார். மெலோன்சோ 2027 தேர்தலில் 4வது முறையாக போட்டியிட தயாராகி வருகிறார். ஒலாந்து தற்பொழுது சோசலிச கட்சியின் தலைமையில் இல்லாவிட்டாலும் கட்சியின் கொள்கைகளில் தாக்கம் செலுத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.